பாத்தி கட்டி வரப்பு மேட்டில் தண்ணி விடுறது தான் பார்த்துருக்கோம். ஒன்றை மாதிரி இந்த மாதிரி செமந்து தென்னை மரத்தை காப்பாற்றினதா பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. எனக்கும் அப்படி தோணுங்க. ஆமாம், ஊரில் எல்லாமே இப்படி வாய்க்காலில் தானே தண்ணி போகும், தென்னை மரத்துக்கெல்லாம் பாய்ச்சுவாங்க அப்படின்ட்டு. நீங்களே நினச்சி பாருங்கள், அந்த காலத்துலலாம் என்னங்க இந்த மாதிரி மோட்ரு வச்சு பம்பு செட் வச்சா அடிச்சிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி வாய்க்கால் வரப்பில் செமந்து ஊற்றி எப்படியோ பயிர்களெல்லாம் காப்பாற்றிருப்பாங்கள்ல. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் என்னையே தேர்த்திக்கிட்டு தாங்க இப்படி செமந்து எல்லா செடிகளுக்குமே ஊற்றி தென்னை மரத்தை எப்படியோ வேர் பிடிக்க வச்சாச்சு. இந்த அளவுக்கு பாதுகாத்துட்டோம்ல, ரொம்ப சந்தோஷம். அதே கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அந்த சிந்தின வேர்வைக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க வர்றாங்க. ஜாலி அப்படி இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ப்பா அப்படின்னு எனக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. மறுபடியும் வரமாட்டேன்னு சொல்லி எதுவும் ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்ட்டு. சரி, தென்னை மரத்துக்கு சுற்றி இருக்கிறத கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு களை எடுத்துகிட்ருக்கேன். நான் கேட்டிருந்தேன் போன வீடியோவில் என்ன ஊடுபயிர் பண்ணால் நல்லது அப்படின்னு. நிறைய நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு தடவை நான் ஊருக்கு போகிறப்ப விதைகள் வாங்கிட்டு ஊனி விடுறேங்க. சரியா? 2-3 நாளுக்குள்ளே ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அப்போ கண்டிப்பாக வாங்கிட்டு நட்டுருவோம் அப்படின்னு தாங்க பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு உறவு கேட்டிருந்தீங்க, நீங்கள் எந்த ஊருப்பா அப்படின்ட்டு. நாங்கள் கேரளா இடுக்கி மாவட்டத்தில் இருக்கோமுங்க. அங்கேயாப்பா இப்படி இருக்குது ஊர் மாதிரி அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆமாங்க, இந்த இடம் ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணாமல் மாடு ஆடு இவங்களுக்கெல்லாம் புல் அறுத்து போட்டுக்கிட்டு அப்படியே கிடந்த ஒரு இடம். இப்போ தாங்க நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தென்னை மரங்கள் இந்த மாதிரி எல்லாம் நட்டுட்ருக்கோம். இதில் நம்ம இனி ஏலச்செடி வைக்கிறாப்புல பிளான் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பாக்கு மரம் அந்த மாதிரி மர வகைகளெல்லாம் வச்சு விடலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இப்போயும் சொல்கிறேங்க, உங்களுடைய கருத்துக்கு நீங்கள் இனி எந்தெந்த மரங்கள் வைக்கலாம், நம்மளுக்கு பலன் தரக்கூடியதாக வைக்கலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஜாதிக்காய் மரம் வைக்கலாம் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பாக அதுவுமே என்னோடய லிஸ்ட்டில் இருக்குது. நான் ஜாதிக்காய் மரம் சொல்லியிருக்கேன், அதை வாங்கிட்டு வைக்கிறேங்க. அதாவது நம்ம விதை போட்டு பராமரித்து வச்சாலும் வராத சில செடிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒன்று தான் இந்த தண்ணிப்பழம். இங்கே பாருங்களேன், தண்ணி பழ விதையை பறவைகள் எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க போல். அது அவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குங்க. அதுக்கும் சேர்த்து தண்ணி கட்டிடணும். இன்றைக்கி மோட்ரு வச்சு வேலையை தண்ணி அடிச்சிடணும்ப்பா அப்படின்னு தான் இருக்கேன். இது கொஞ்சம் செடி பவிழமல்லி இந்த மாதிரியெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பவிழமல்லி செடியை விட்டுட்டு மற்ற புல்லாக நிற்கிதுங்க. அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சுங்க.